பாடசாலை விடுமுறை தொடர்பில் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக ஒன்று கூடியது பொதுஜன ஐக்கிய முன்னணி. கோர விபத்தில் 2 வயது குழந்தை பலி. தாய்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து நீக்கம். 2024ஆம் ஆண்டு அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார், சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் 2ஆம் தவணையை நிறைவு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்த பாடசாலைகளின் 2ஆம் தவணை இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைகிறது. அதே நேரம் 3ஆம் தவணையின் முதலாம் கட்டம் வரும் 26ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் புதிய கூட்டணி இணைந்து பொதுஜன ஐக்கிய முன்னணி உருவாக்கப்பட்டு இந்த கூட்டணியின் செயற்குழு உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இந்த கூட்டணியின் உத்தியோகபூர்வ இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று காலை பத்திரமுள்ள வோட்டர்ஸ் எட்ஜில் நடைபெற்றது. இதன்போது கூட்டணியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழகியவண்ண செயற்குழுவின் 21 உறுப்பினர்களது பெயர்களை அறிவித்தார். அதனையடுத்து கூட்டணியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவும் கூட்டணியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசாநாயக்க, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்ப ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். இதன்போது நிமல் ஸ்ரீபால டி சில்வா உரையாற்றுகையில், இனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குடும்ப ஆட்சிக்கு இடமளிக்காத ஒரு ஜனநாயக கூட்டணியை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதனால் எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் சரி, ஜேவிபியாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் நமது கூட்டணியில் இணையலாம். அதற்காக கூட்டணியின் கதவு எந்த நேரமும் திறந்தே இருக்கிறது என்றார். இந்த நிகழ்வில் கூட்டணியின் தலைவரான அனுர பிரியதர்ஷன யாப்பா உரையாற்றும் போது, தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செயற்குழு கூடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலில் ஆதரவளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவரது வெற்றிக்காக இந்த கூட்டணி பாடுபடும் என்று தெரிவித்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 வயது குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் எல்பிட்டிய போலீஸ் பிரிவில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மத்தள திசையிலிருந்து கொட்டாவை திசை நோக்கி பயணித்த வேனின் டயரில் காற்று இறங்கியமே காரணமாக நெடுஞ்சாலையின் நடுவில் உள்ள பாதுகாப்பு வேலியில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 3 குழந்தைகள் படுகாயமடைந்து எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பெண் குழந்தையொன்றே உயிரிழந்துள்ளது. கதிர்காமம் ஏழுமலை பகுதியைச் சேர்ந்த 2 வயதும் 2 மாதமுமான குழந்தையே இவ்வாறு மரணித்துள்ளது. விபத்து இடம்பெற்ற போது வேனில் சிறுவர்கள் உட்பட 12 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எல்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தவிசினை பதவியிலிருந்து நீக்கி அந்த நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த நாட்டு நீதிபதி ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான சட்டத்தரணி ஒருவர் அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ரேதா தவிசின் நெறிமுறைகள் மீதான விதிகளை தீவிர நடத்தையோடு மீறியதாக அரசியலமைப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 67 வயதான ஸ்ரேதா ஓராண்டுக்கும் குறைவான காலமே ஆட்சியில் இருந்துள்ளதோடு 16 ஆண்டுகளில் இதே நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட 3வது பிரதமர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக தாய்லாந்து நாடாளுமன்றம் கூடும் வரை அவருக்கு பதிலாக இடைக்கால பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.